இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேருக்குமே சேர்த்து ஃப்ரூட் சாலட் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்து சாப்பிட்ணுன்னா வேண்டான்னு தோணும், ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஃப்ரூட் சாலட்க்கு என்னென்னா மேங்கோ, பனானா, ஆப்பிள், கொஞ்சமாக ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எனக்கு ஃப்ரூட்ஸ்லேயே மாம்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ சம்மர் ஆனதுனால இங்கே மாம்பழமும் ரொம்ப நல்லாவே கிடைக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக வேற இருக்கும். ஆனால் எனக்கு எந்த மாம்பழத்துக்குமே நேம் தெரியாது. மாதுளை பழம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது கிடைக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படியே லஞ்சுக்கு தயிர் சாதம் பண்ணியிருந்தேன். அது கூடவே நேத்திக்கு பண்ண சிக்கன் தொக்கு இருந்துச்சு. தயிர் சாதம் கூட உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சிக்கன் தொக்கு ரொம்பவே பிடிக்கும். டேனி 2-3 நாளாகவே பனானா பிரெட் செஞ்சு கேட்டிருந்தாங்க. வீட்டில் 2-3 பனானா இன்னும் மீதி இருந்துச்சு. அதை வச்சு நான் பனானா பிரெட் பண்ணிட்டேன். இந்த பனானா பிரெட் இல்லைனா பனானா கேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. டீ கூடயோ இல்லை காஃபி கூடயோ பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பனானா பிரெட் எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா டேனிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுவாக தான் இருக்கும், இல்லை டின்னரும் அதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு இது அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லலாம். எப்போ நான் செஞ்சு கொடுத்தாலுமே நான் சாப்பிட்டதுலே பெஸ்ட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.